வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பெரும்பாலும் ஃபர்னிச்சரில் டோருங்களில் இது மாதிரி வந்து ஓட்டை உடச்சல்லாம் நிறைய இருக்கும். இந்த ஓட்டை உடச்சலுக்கு நாங்கள் அதிகமாக பார்க்குறது வந்து மெட்டல் பேஸ்ட் தான் அதிகமாக பார்ப்போம். மெட்டல் பேஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேப்லாம் அடிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இதெல்லாம் மெட்டல் பேஸ்ட் இதெல்லாம் பெஸ்ட்டான ஒரு பட்டினா அது எரால்டேட்டில் கொஞ்சம் வாழைத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்குறது வந்து பெஸ்ட்டான ஒரு பட்டியாக இருக்கும். எதனால் அது பெஸ்ட்டுன்னா அப்படியே ஒரு மரத்தோடு மரமாக ஒட்டிக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், கல் மாதிரி ஆயிரும். இதுவும் மெட்டல் பேஸ்ட்டும் ஒரு 10 மடங்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கு. எதனால் நம்ம வந்து இது மாதிரி எரால்டேட்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னா, எரால்டேட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். அது மட்டும் இல்லாமல் அது தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அது காஞ்சிச்சின்னு வச்சிங்களேன், ஒரு கண்ணாடி தேய்க்கிற மாதிரி இருக்கும். எப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு கல் தேய்க்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்து நம்ம தேய்க்கிறதுக்கு வந்து வேலை வந்து அதிகமாகிடும் ஒர்க்கு. மெட்டல் பேஸ்ட் பார்த்துட்டு நம்ம தேய்க்கிறோம் அப்படின்னா, மெட்டல் பேஸ்ட்டில் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து காஞ்சிரும். நம்ம வந்து தேய்க்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், வேலையை வந்து குயிக்காக ஆகும். அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த மெட்டல் பேஸ்ட் வந்து அதிகமாக வந்து இதுமாதிரி கேஃப்களை பார்க்குறோம். எரால்டேட்டு பார்க்குற அளவுக்கு வந்து நமக்கு வந்து டைமிங் இருக்காது. நம்ம எரால்டேட்டு பார்த்துட்டு நம்ம தேய்க்கிறதுக்கு வந்து லேட் ஆகும். அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து அந்த லேபர்ஸ் வந்து கட்டுப்படி ஆகாது. உடனே வந்து பாலிஷ் பண்ணோம், உடனே வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா மெட்டல் பேஸ்ட் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒரு சில இது மட்டும் நம்ம வந்து எரால்டேட் கண்டிப்பாக பார்த்துடணும். டோருங்க வந்து கிராக்லாம் இருக்கும் டோர் மட்டத்தில், அதெல்லாம் கண்டிப்பாக எரால்டேட்டு பார்த்தா தான் நல்லாயிருக்கும். கேஃபுங்களில் அது மாதிரி மெட்டல் பேஸ்ட் நம்ம பொறுத்தையும் பார்த்துக்கலாம். எரால்டேட்டு பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் லேபருக்கு நம்ம வந்து ஆளுங்களை செட் பண்ணிக்கின்னு முதல்ல எரால்டேட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு விட்டுருணும். ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுட்டு மறுநாள் வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், கொஞ்சம் ஷார்ட்டாகவும் கொஞ்சம் லைஃபும் இருக்கும். அடுத்தபடியாக வந்து சாக் பவுட்ரு பட்டி பார்க்க போகிறோன்னா, சின்ன சின்ன ஹோல்ஸு, சின்ன சின்ன ஜாயிண்ட்லாம் வந்து சாக் போட்டு பார்க்கணும். பெருசு தான் வந்து மெட்டல் பேஸ்ட்டு. மெட்டல் பேஸ்ட்டு அடுத்தபடியாக வந்து இது வந்து சாக் பவுட்ரு. இது ரெண்டும் வந்து நம்ம ஸ்ப்ரே பாலிஷில் பார்க்கலாம். சின்ன சின்ன ஓட்டை உடச்சில சின்ன சின்ன வண்டு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் இது மாதிரி சீலர் மிக்ஸ் பண்ணி சாக் பவுடரில் பட்டி அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டு மேலே வந்து சீலர் அப்ளை பண்ணணும். பாலிஷ் பண்ணுறப்பெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பார்க்கக்கூடாது. எல்லாமே சீலர்லேயே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பட்டி பார்த்துட்டா பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேன்மெழுகு பட்டி. இது வந்து ஹேண்ட் பாலிஷ் பண்ணுறப்ப தான் நாங்கள் வந்து பார்ப்போம். இந்த தேன்மெழுகு பட்டி வந்து கொஞ்சம் அப்படியே லப்பர் மாதிரி இருக்கும். எங்கெங்கே கேப் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து இந்த தேன்மெழுகு பட்டி வச்சு அழுத்திட்டு மேலே வந்து நம்ம உட் பாலிஷ் அப்ளை பண்ணிப்போம். இந்த பட்டி வந்து பெரும்பாலும் ஹேண்ட் பாலிஷ்க்கு மட்டும்தான். ஹேண்ட் பாலிஷ் போட்டாலும் இது வந்து இன்டீரியர் ஒர்க்கில் மட்டும்தான் வந்து இந்த பட்டி நம்ம வந்து பார்க்க முடியும். இது பார்த்துட்டு மேலே வந்து நம்ம ஹேண்ட் பாலிஷ் போட்டுக்கலாம். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.